அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடமே கேட்போம். என் தலைவன் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும்னு அமித்ஷா மறுபடியும் சொல்லியிருக்காரு. குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு அது ஒரு சங்கடத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களா? திரு எடப்பாடி பழனிசாமி ஏதாவது வருத்தம் தெரிவித்தாரா, கண்டனம் தெரிவித்தாரா, அதிருப்தி தெரிவித்தாரா, வேதனை தெரிவித்தாரா? இல்ல அப்புறம் ஏன்டா, ஏன் போடா போய் துவங்கலேண்டா. நமக்கு என்னென்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் திரு பே சண்முகம் என்ன பேட்டி கொடுக்குறாரு நம்ம பேச மாட்டோம். 90% நிறைவேற்றிட்டோம்னு சொல்றாங்க வாக்குறுதியில. அவங்களுக்கு ஏதோ கணக்கு வழக்குல கோளாறு போல. ஒருவேளை அவங்க கணக்கு வழக்கில் ஏதாவது பிரச்சனைன்னு தெரியல. 99% நிறைவேற்றணும்னு சொன்னா மீதி 1% தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல. அது வந்து உங்க கணக்குல அப்படி இருக்க. நீங்க இபி பில்லு பழைய மாதிரி தான் கட்டிட்டு இருக்கீங்களா? இப்படி எல்லாம் நேரடியா கேட்கிறாரு. இப்ப நான் சொன்ன மின்சார அளவீடு உங்க வீட்ல எல்லாம் மாசம் மாசம் தான் எடுக்கிறாங்களா? இல்ல சார், நீங்களே கேட்டிருக்கலாமே. இவனுங்க வந்துட்டானே. அது வந்து செய்தியாகவோ பேட்டியாகவோ மத்த பக்கம் வர்றதில்ல. அப்ப நான் கூட இருக்கிறது உனக்கு தொந்தரவா இருக்குன்னு இன்டைரக்டா சொல்றியா? இதை விட டைரக்டா உலகத்திலே யாராலையும் சொல்ல முடியாதுடா. அமித்ஷா அவர்கள் பேசுனது இங்கிலீஷ்ல. அது நமக்கு வந்து பெரிய பிரச்சனை. இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது, நம்ம வளர்ந்துட்டோம். அதனால வந்துச்சு. தமிழும் தெரியாதா? ஆமா, நான் வாங்க நம்ம நேரா போய் வெளியே கேட்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்கிட்ட தப்பு இல்லாமல் தமிழ் எழுதுவதுன்னு ஒரு போட்டி நீங்க வைக்க. 18 ஆண்டுகளாக நின்று போயிருந்த சிவகங்கை கண்டதேரி அருள்மிகு சொர்ணம் திருக்கோயில் போராட்டம் தேரோட்டத்தை கண்டதேரி அருள்மிகு சொர்ணம் திருக்கோயில் போராட்டம் அரசு நெல் முதல் கொள்முதல் நெல் முதல் நல்ல வந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Do you consider yourself an atheist? நீங்க atheist கன்சிடர் பண்றீங்களா? நான் ரிலிஜியஸ் நீங்க. Are you religious? நீங்க religious personally? புரியல. இந்திய விடுதலை போராட்டத்தின் முதல் கட்டத்தை 1975ஆம் ஆண்டு தொடங்கி வச்சவர் பூலித்தேவன் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. 1975ஆம் ஆண்டு தொடங்கி வச்சவர் 1975ஆம் ஆண்டு தொடங்கி வச்சவர் பையன் சார் இந்த பால்சாமி. திரு ராஜேந்திர பாலாஜி முன்னாள் அமைச்சர், அவருக்கு டவுட் வந்திருக்கு பாருங்க. யார் சொன்னது கூட்டணி ஆச்சுன்னு? நான் அதான் கேக்குறேன். அவருக்கு எனக்கே டவுட் வருது பாருங்க. ஒரு என்ன 2 வருமா பேசாம இருக்கீங்க? எப்படிடா தப்பிக்க போற? வார்த்தை விளையாட்டு மாதிரி இருக்கு சார். நீங்க விளையாடுங்க. உங்களுக்கு பே சண்முகம் அவர்கள் நேரடியாக பேசுகிறார். அங்க வார்த்தை விளையாட்டு. அடுத்த பேட்டியை கொடுத்துட்டாரு. அதையும் பாத்தீங்களா? திமுக கூட்டணியில தான் இருப்போம், சீட்டு அதிகமா கேட்போம். இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தீங்கன்னா எங்களால உங்க ஹோட்டல்ல வேலை செய்ய முடியாது முதலாளி. இவ்வளவு கண்டிப்பா ஆகாது. என்னடா புறா இத உங்க புறானே விட்டா இன்னும் ஹோட்டல ஆரம்பிக்கிறதுக்குள்ள யூனியன் ஆரம்பிக்கிறீங்க. போன முறை 6 சீட். அதற்கு அண்ணன் விளக்கமா சொல்றார். எங்க வரலாற்றிலேயே குறைவா நாங்க போட்டிட்டோம். இதுவரைக்கும் நாங்க அவ்வளவு சீட்டு போட்டிட்டோம். அதற்கு நாங்க சம்மதித்தோம். இந்த முறை அப்படி சம்மதிக்க முடியாது. காலத்துக்கு நீயே தலைவரா இருப்ப, உனக்கு அப்புறம் உன் மகன், அதுக்கப்புறம் உன் பேர. நாங்க தலைவர் ஆகவே கூடாது. கடைசி வரைக்கும் செயலாளர் வந்து செத்து போயிடணும் இல்லையா? அங்க ஒருத்தர் கூட சீட்டு வாங்குவேன், போன முறை கம்மியா வாங்கிட்டே சொல்றார். விவாதம் தான் சார், விவாதம். அது பத்தி வாங்க பேசுவோம். ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வரான்டா. திமுக கூட்டணி உடைஞ்சிருச்சான்னு கேளுங்க. தம்ப்நெயில் போடுவோம், போட்டுறீங்களா? நமக்கு இருக்குடா வம்பு. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்குன்னு நம்மளுமே செய்தி ஆக்கியிருக்கோம் சார். எங்க நீங்க செய்தி ஆக்கிட்டு இருக்கீங்க? வாங்க பேசுவோம். பாண்டியன் அந்த கேள்வி கேட்ட மாட்ட சொல்லிடுவோம். நிச்சயமா கேட்பேன் சார், கேளுங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு வந்து அவங்க திமுக, அதுக்கும் திரு இவரு டிகேஎஸ் இளங்கோவன் பதில் சொல்லிட்டாரு. அவங்க தனியாலாம் நிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படின்னு பதில் சொல்லிருக்காரு. புரியுங்களா? எங்க விரிசல் இருக்கு? இத புடிங்க ஐயா. நீங்க கலட்டி அடிக்கிறதுக்கு பதிலா நானே எடுத்து கொடுக்கறேன். இதால என்ன அடிங்க ஐயா. சரி, நீ வேலை செய். ஆனா நேத்தியோட உன் சர்வீஸ் முடிஞ்சு போச்சு. இன்னையில இருந்து உனக்கு புது அப்பாயின்மெண்ட். சம்பளம் 50 ரூபாய். இஷ்டம் இல்லைன்னா வெளியே போலாம். ஐயோ வேணாங்கம்மா, வெறும் சோறு போடுங்க, நான் வேலை செய்யறேன். அது இன்டாக்டா இருக்கு சார். அது எப்படி சார் உடையும்? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தனியா போட்டிட முடியுமா அப்படின்னு கேக்குறவங்க உங்களுக்கு ஒற்றுமையா தெரியுது. சரி, ஏங்க நிறைவேற்றிருக்காங்களா? இது ஒரு 10% அவங்க கணக்கு வழக்கு சரியா பார்க்க தெரியுமா? 2 நாள்ல சரியாயிடுது சார் இந்த பிரச்சனை. ஆனா இது பிரச்சனையே வரல சார். மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி நீங்க மட்டும் கேள்வியை தூக்கிட்டே உட்கார்ந்திருக்கீங்க. பிரச்சனையே வரல. அது வந்து என்னன்னா, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பார்வையாளர்களுக்கு வந்து ஒரு 4 அறிவு கம்மி அப்படின்னு. அவர்களுக்கு ஒவ்வொரு ஆளையும் தெரியும், ஒவ்வொரு கருத்தையும் தெரியும். உன்னைய திருடா சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி பேடா. நீ ஒரு பொறுக்கிடா.
சமூகம் பார்த்து கொண்டு இருக்கிறது உன்னைய. இல்லாத பிரச்சனையே மாதேஷ் எவ்வளவு ட்ரை பண்றாரு. அந்த முட்டு கொடுக்குறன்னு சொல்லுவாங்கல்ல, உருட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சோசியல் மீடியா லாங்குவேஜ், அதுல எவ்வளவு ட்ரை பண்றீங்க. கண்ணு முன்னாடி ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து காட்டுறேன். சார் பேசாதீங்க சார், விடுங்க சார், உங்களுக்கு தெரியும் யூனோ யுவரான வை யுவரான அப்படின்னு நீங்க கேக்குறதும் தெரியும். ஆனா உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்ங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும் இல்ல. சும்மா கணக்கு அப்படி ஒரு ரிசல்ட் ஒரு சொல்றேன். இங்க வேற சார் இது. என்னது திமுக இல்ல ஏதா மண்ணு சொல்ல போறீங்களா? இது வேற மண்ணு சொல்ல போறீங்களா? அண்ணன் ஆராசா சொன்ன மாதிரி என்ன தேடுறாங்க? இதான் இங்க இருக்க பார்த்தா சித்தாந்த எதிரிகள் அப்படின்னு அண்ணன் ஆராசா பேட்டி கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு பேட்டி கொடுத்து சொல்லுங்க. நீங்க தம்பி வந்து நீங்க அண்ணனுக்கு அவர் சொல்லி அண்ணன் ஆராசா அண்ணன் பாண்டே ஒரு பேட்டி எனக்கு ஓவரா பேசுறானே பாண்டே அப்படின்னு ஒரு பேட்டி கொடுங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. நான் ரொம்ப வேண்டுதல உங்கள் மூலமா நான் வைக்கிறேன். என்ன குளு சொன்ன பாக்குறாங்க நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அங்க எதிர இருக்கிற ஆளு எல்லாரும் கதை கேட்டு வர்றீங்க. சித்தாந்த குழப்பம் இருக்குன்னு நீங்க என்னைக்கு 2ஆம் முறை ஆட்சி அமைச்சீங்க திமுக? தமிழ்நாடு வரலாறுல சொல்லுங்க. ரொம்ப ஆட்டாடுறா. இதுல சோகங்கள் வேற. உள்ளே கம்மியான சீட் வச்சு நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. இல்ல தொடர்ச்சியா திமுக அந்த மாதிரி வந்திருக்கு சார். தலைமை வேணா வேற தலைமையில தொடர்ச்சியா 2 முறை இருந்திருக்காங்க. அண்ணா காலத்துல வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஏதாவது மனசாட்சி இருந்தா பேசுங்க. அண்ணா வந்து இருந்து 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம் இல்ல. இன்னைக்குமே இந்த கூட்டணி இல்லைன்னு என்ன இருக்கும்? தமிழக முதலமைச்சருடைய ஸ்பீச். நாம இன்னைக்கு ஒரு பெரிவாரியான வெற்றியை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த கூட்டணி ஒற்றுமையா இருப்பதுதான் காரணம். அப்ப ஏன் அண்ணன் ஆராசா தெரியல சித்தாந்தம் வந்துச்சுன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உங்களுக்கு என்ன சித்தாந்தம்? அப்ப அவனுக்கு உனக்கு என்னடா லிங்க்? காங்கிரஸ் கட்சிக்கு உங்களுக்கு என்ன சித்தாந்தம்? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சித்தாந்தம்? மதிமுகவும் காங்கிரஸுக்கு என்ன உடன்பாடு? அப்ப நீங்க வந்து ஒட்டுமொத்த கொள்கை முரணோட ஒரு கூட்டணி வச்சுக்க. ஆனா என்ன சொன்ன கட்சி? எங்களுக்கு கொள்கை வேஷ்டி போல, பதவி துண்டு போல சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் அவ்வளவு முரண் இங்க நீங்க முரண்பாரு சொல்லிட்டு இருக்கீங்க. டேய் டீசன்ட்டா போ. கத்தாத அண்ணன் கத்தறனா. டேய் இந்தடா ஓடாத டீசன்ட்டா போ. காட்டி குத்துறாத. ஓடாத டீசன்ட்டா போ. காட்டி குத்துறாத. மாதேஷ் மனசுல மாற்றம் வந்துருச்சு. என்ன எனக்கு அதிமுக உங்களை விலைக்கு வாங்கிருச்சு நினைக்கிறேன். திமுகவுடைய விசுவாசத்தை நீங்க குறை பண்ணாதீங்க. உங்களை நம்பி வச்சிருக்காங்க அந்த கட்சி. நீங்க அதுக்கு தப்பு பண்ணாதீங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டுடுங்க. வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா போடா.